இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66:12. ஒரு முறை ஒரு செல்வந்தர் தன்னுடைய தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளினால் கலங்க நேரிட்ட போது கலக்கத்தை மேற்கொள்வதற்காக நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார். பிரச்சனைகளிலிருந்து விடுபட குடியே வழி என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். ஒரு நாள் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் அன்பு அவருடைய உள்ளத்தில் நதி போல வந்தது. ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவருடைய நிறைவு அவரை ஆட்கொண்டது. தேவ சமாதானம் பரலோகத்தில் இருந்து வருகிற நதியினால் அவருக்கு கிடைத்தபடியினால் அவருடைய உள்ளம் பிரச்சனைகளின் போது அலைமோதவே இல்லை. இன்னும் ஒரு சகோதரன் பிரச்சனை வரும்போது கவலையை மறப்பதற்காக தூக்க மாத்திரைகளை விழுங்க ஆரம்பித்தார். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட சில நாட்களில் தூக்க மாத்திரைகளை விழுங்கினால்தான் உள்ளத்தில் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் என்று எண்ணுகிற நிலைமைக்கு வந்துவிட்டார். அப்போது ஒருவர் சொன்னார், ஐயா, தூக்க மாத்திரைகளினால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. தூக்க மாத்திரையினால் ஏற்பட்ட தூக்க நிலை நீங்கியவுடன் அந்த பிரச்சனை தலை தூக்கி மீண்டும் ஆட ஆரம்பித்துவிடும். ஆகவே நதி போன்ற சமாதானத்தை தருகிற இயேசுவண்டை வாருங்கள். அவர் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத தெய்வீக சமாதானத்தால் உங்களை நிரப்புவார் என்றார். அந்த சகோதரனும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு பூரண சமாதானம் பெற்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக்கிய ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த சமாதான நதி உங்கள் இருதயத்தில் கரை புரண்டு ஓடட்டும். அப்பொழுது குழப்பங்களும் கலக்கங்களும் மாறி போகும். பேரின்பம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். நம் தேவன் சமாதான பிரபு. அவர் சமாதானத்தின் தேவன். தனி நபருடைய உள்ளத்திலானாலும் சரி, வீடுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கானாலும் சரி, தேசங்களுக்கானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தை தருகிறவர். அந்த சமாதானம் நதி போன்ற ஒரு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேக மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு நோய் உண்டு என்றால் அது மனச்சோர்வு என்ற நோயாகும். இனம் புரியாத கவலை இன்று அநேகருடைய உள்ளத்தை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகளை அவர்களால் தாங்க முடியவில்லை. காரணமில்லாத கலக்கங்களும் சோர்வுகளும் தோல்விகளும் பயங்களும் அவர்களை வாட்டி வதைக்கின்றன. இன்று பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற அந்த தெய்வீக நதியை தியானித்து பாருங்கள். ஒரு நதி போன்ற சமாதானம் உங்கள் உள்ளங்களை நிரப்பும். கலக்கங்களும் துயரங்களும் நீங்கும். நிறைவான பூரண சமாதானத்தால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகளிலே கத்தாவை சிக்கொண்டு அப்பா ஆண்டவரே, குடி பழக்கத்துக்கு அடிமையாகி தூக்க மாத்திரைகளுக்கு அடிமையாகி கத்தாவே அவற்றிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என் தேவன் அப்பா ஸ்தோத்திர விடுதலையை கொடுப்பீராக. சமாதானத்தை ஆண்டவர் நதியை போல ஊற்றுவீராக. ராஜா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சிறு வசனத்தின்படி என் தேவன் அப்பா சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.